நண்பர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு இயல் 2 இலக்கணம் வினைமுற்று. வினைமுற்று அப்படின்னா என்ன, அதனுடைய வகைகளை பற்றி தான் நாம் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம இப்போது இலக்கணத்துக்குள்ளே போகலாம். வினைமுற்று இதை எப்படி பிரிக்கலாம்? வினை கூட்டல் முற்று. அப்போ வினை என்றால் என்ன பொருள்? செயல். முற்று என்றால் முற்று பெற்றுவிட்டது, அதாவது ஒரு செயல் முற்று பெற்றுவிட்டால் அது வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணம் பாருங்க, படித்தான், ஆடுகின்றாள், பறந்தது, சென்ற, கண்டு. இது எல்லாமே, இந்த வார்த்தைகள் எல்லாமே ஒரு செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள். ஒரு செயலை வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒன்றன் செயலை குறிக்கக்கூடிய சொல் வினைச்சொல் எனப்படும். சரி, வினைச்சொல் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வினைமுற்று அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். மலர் விழி எழுதினாள், கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும். இந்த தொடரில் வரக்கூடிய எழுதினாள், பாடுகிறான், மேயும் இந்த சொற்களை நல்லா கவனித்து பாருங்க. இந்த சொற்களில் பொருள் முழுமை பெற்று விளங்குது. எழுதினாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? எழுதுனா, எழுதக்கூடிய செயல் செஞ்சிருக்கிறா அப்படின்னு அந்த வார்த்தை முழுமை பெற்றிருக்குது. பாடுகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாடிக்கிட்டு இருக்கிறான், அந்த செயல் முழுமை பெற்றிருக்குது. மேயும் அப்படின்னா மாடு மேய போகும் அப்படின்ற சொல் அந்த வார்த்தையினுடைய பொருள் முழுமை பெற்று விளங்குது. இந்த மாதிரி பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை முற்று வினை அல்லது வினைமுற்று அப்படின்னு அழைப்பாங்க. இந்த வினைமுற்று 5 பால் 3 காலம் 3 இடம் ஆகிய அனைத்திலும் வரும்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, மலர் விழி எழுதினாள். எழுதினாள் என்ன பால்? பெண் பால். எழுதினாள் அப்படின்னா அந்த செயல் முடிச்சிட்டான், அப்போது இறந்த காலம். எழுதினாள், அவள் எழுதினாள். யாரு? மலர் விழி எழுதினாள் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அப்போது இடம் படற்கை. அடுத்தது கண்ணன் பாடுகிறான். என்ன பால்? ஆண் பால். கண்ணன் பாடுகிறான், பாடக்கூடிய செயலை முன்னாடி செஞ்சிட்ருக்கான், அப்போது அது காலம் நிகழ்காலம். கண்ணன் பாடுகிறான், இடம் முன்னிலை. அடுத்தது மாடு மேயும். எது மேயுது? மாடு. அப்போது ஒன்றன் பால். மாடு மேயும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இனிமே தான் மேய போகும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது காலம் எதிர்காலம். இடம் மாடு மேயும் அப்படின்றது நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். அப்போது இது படர்க்கை இடத்தை குறிக்குது. இந்த மாதிரி வினைமுற்று 5 பால்களிலும் 3 காலத்தையும் 3 இடத்தையும் குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வினைமுற்று 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று தெரிநிலை வினைமுற்று, மற்றொன்று குறிப்பு வினைமுற்று. இப்போ நம்ம தெரிநிலை வினைமுற்று அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் இந்த 6மே முதன்மையானதாக விளங்குது. இந்த 6மே வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு செயலில் இந்த 6ம் வெளிப்படையாக தெரிந்தால் அது தெரிநிலை வினைமுற்று. உதாரணம் பாருங்க, எழுதினாள். யார் எழுதுனது? செய்பவர் யாரு? மாணவி. கருவி, என்ன கருவி கொண்டு எழுதுறா? தாளும் எழுதுகோலும், பேப்பரும் பேனாவும், இதை 2த்துல தான் வச்சு எழுதுறா. அடுத்தது நிலம், எந்த இடத்துல எழுதுறா? பள்ளிக்கூடத்தில் எழுதுறா, அப்போ பள்ளி என்பது நிலம். சரி, காலம் எந்த காலத்தை குறிக்குது? எழுதினாள் அப்படின்னா முடிஞ்சிடுச்சு, செயல் எழுதி முடிச்சிட்டா, அப்போ இறந்த காலம். செய்பொருள், சரி, மாணவி தாளும் எழுதுகோலும் கொண்டு பள்ளிக்கூடத்தில் என்ன செஞ்சு முடிச்சா? கட்டுரை செய்பொருள், கட்டுரையை செய்கிறா, அப்போது செய்பொருள் கட்டுரை. செயல் என்ன செயல்? எழுதும் செயல் செய்தாள். அப்போது எழுதினாள் என்ற வினைமுற்று இந்த 6ம் வெளிப்படுமாறு அமைஞ்சதுனால இது தெரிநிலை வினைமுற்று எனப்படும். சரிங்களா? அடுத்தது குறிப்பு வினைமுற்று அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் இந்த 6ல் ஏதாவது ஒன்றை மட்டும் அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டும்
வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எப்படின்னு பார்க்கலாமா? இப்போது பொன்னன், பொன் அப்படின்னா ஒரு பொருள், அந்த பொருளை செய்பவன் பொன்னன். அப்போ இங்கே அந்த பொருளை குறிக்குது, அதை செய்பவனையும் குறிக்குது. ஆனால் இங்கு காலம் வெளிப்படவில்லை. அப்போ இது குறிப்பு வினைமுற்று. அடுத்தது பாருங்க, தென்னாட்டில் வாழும் மக்களை தென்னாட்டார் என்று அழைக்கின்றனர். அப்போ தென்னாடு என்பது இடத்தை குறிக்குது, அங்கே இருக்கக்கூடிய மக்களை குறிக்குது. இதுவும் காலத்தை வெளிக்காட்டவில்லை. அப்போ இது குறிப்பு வினைமுற்று. ஆதிரையான், ஆதி என்பது காலத்தை குறிக்குது, ஆதி காலத்தை குறிக்குது. அந்த காலத்தில் பிறந்தவனாக இருக்கலாம், இல்லை அந்த பழைய காலத்தினுடைய சிந்தனைகள், பண்பாடு, பழைய நாகரிகங்கள், பழைய கலாச்சாரங்கள், இதில் ஏதாவது ஒன்று அவர்கிட்ட இருக்கலாம். அதனால் ஆதிரையான் அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம். இப்போது சித்திரை மாதத்தில் பிறந்தவனை சித்திரையான் என்று அழைக்கின்றனர். அப்போ சித்திரை என்பது காலத்தை குறிக்குது, அந்த மாதத்தில் பிறந்தவனுக்கு சித்திரையான், அப்போ அவனையும் குறிக்குது. ஆனால் இங்கு அவன் என்ன செயல் செய்தான், அந்த செயல் எந்த காலகட்டத்தில் செய்யப்பட்டது, அந்த மாதிரியான காலம் வெளிப்படையாக இல்லை. கண்ணன், கண் அப்படிங்கிறது உறுப்பு வந்ததுன்னா என்ன வரும்? சினை. அப்போது கண்ணை உடையவன் கண்ணன். அப்போது சினையை மட்டும் குறித்து அதனை கொண்டவனையும் குறிக்கிறதுனால இங்கும் காலம் வெளிப்படையாக இல்லை. அப்போ இது குறிப்பு வினைமுற்று. அடுத்தது பாருங்க, கரியன், கரிய நிறத்தை கொண்டவன் அப்படின்னு சொல்கிறதுனால அவன் கரியன் என்று அழைக்கப்படுகிறான். அப்போ அது அவனுடைய குணத்தை குறிக்குது. குணத்தை என்கின்ற ஒன்றனை மட்டும் அடிப்படையாக கொண்டு கரியன் அப்படிங்கிறது அவனுடைய பெயர், அந்த நிறத்தை கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். இங்கும் காலம் வெளிப்படவில்லை. அடுத்தது பாருங்க, எழுத்தன், எழுதுபவன் எழுத்தன். அப்போ எழுதக்கூடியது தொழில். அப்போ தொழில் என்ற ஒன்றனை மட்டும் கொண்டு அதனை செய்தவன் எழுத்தன் என்று குறிக்கப்பட்டுள்ளது. இங்கும் காலம் வெளிப்படையாக இல்லை. இந்த மாதிரி வரக்கூடியது தான் குறிப்பு வினைமுற்று. தெரிநிலை குறிப்பு வினைமுற்றுகள் மட்டும் இல்லாமல் ஏவல் வினைமுற்று, வியங்கோள் வினைமுற்று அப்படின்னு பிற வகை வினைமுற்றுகளும் தமிழில் உண்டு. இப்போ நம்ம ஏவல் வினைமுற்று அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பாடம் படி, கடைக்கு போ, இந்த தொடர்களை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். நம்ம யாரோ ஒருத்தவங்களுக்கு கட்டளை இடுற மாதிரி இல்லை? ஆமாம், இந்த மாதிரி தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த ஏவல் வினைமுற்று ஒருமை, பன்மை ஆகிய இரு வகைகளிலும் வரும். உதாரணம், எழுது அப்படின்னா ஒருமை, எழுது மின் அப்படின்னா பன்மை. இங்கு மின் என்பது பன்மையை குறித்து வரக்கூடிய சொல். எழுது மின், சொல் மின், பாடு மின், செய் மின். இதில் மின் என்பது பன்மையை குறிக்கக்கூடிய சொல். இது இக்காலத்தில், இது அந்த காலத்தில் இந்த மாதிரி மின் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த காலத்தில் இதை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா எழுதுங்கள், செய்யுங்கள், சொல்லுங்கள், பாடுங்கள் அப்படின்ற வார்த்தை இக்கால வழக்கு. அடுத்தது நாம் இப்போது வியங்கோள் வினைமுற்று அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். வியம் அப்படின்னா ஏவல் அல்லது கட்டளை, வியத்தை அல்லது ஏவுதலை கொள்வது வியங்கோள் வினைமுற்று. இந்த வியங்கோள் வினைமுற்று 4 பொருள்களில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த பொருளில் வரும்? வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல். இந்த 4 பொருள்களிலும் வியங்கோள் வினைமுற்று வரும். உதாரணம் பாருங்க, வெல்க, வாழ்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தவங்களை நம்ம வாழ்த்துறோம், அதனால இது வாழ்த்தல் பொருள். அடுத்தது பாருங்க, வீழ்க, ஒழிக, இதெல்லாம் எதை குறிக்குது? ஒருத்தவங்களுக்கு திட்டுற மாதிரி இருக்குது இல்லையா? அப்போ அது வைதல். வைதல் அப்படின்னா திட்டுவது. அடுத்தது வருக, உண்க, இதெல்லாம் எப்படி இருக்குது? வாங்க, சாப்பிடுங்க அப்படின்னு கட்டளை இடுற மாதிரி இருக்குது இல்லையா? விதிக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? அப்போ அது விதித்தல் பொருளில் வருகிறது. அடுத்தது பாருங்க, அருள்க, கருணை புரிக. இந்த வார்த்தை எப்படி இருக்குது? வேண்டுறோம், ஒருத்தவங்க கிட்ட போய் வேண்டுதல் வைக்கிற மாதிரி இருக்குது. அப்போ இது வேண்டல் பொருள். இந்த வினைமுற்று இரு திணைகளையும் 5 பால்களையும் 3 இடங்களையும் காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க.
சரி, இருதிணை எதெல்லாம் இருதிணை? உயர்திணை, அஃறிணை. 5 பால்கள், உயர்திணையில் 3, ஆண்பால், பெண்பால், பலர்பால். அஃறிணையில் 2 பால்கள், ஒன்றன் பால், பலவின் பால். 3 இடங்கள் எதெல்லாம் 3 இடம்? தன்மை, முன்னிலை, படர்க்கை. இதை எல்லாத்தையுமே காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணம் பாருங்க. வாழ்க நான். அப்போ வாழ்க நான் என்பது நான் என்ன திணை? உயர்திணை. நான் என்ன பால்? பெண் பால். நான் எந்த இடம்? தன்மை. இவ்வாறு குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய விகுதிகள் எதெல்லாம் வியங்கோள் வினைமுற்று விகுதிகள் அப்படின்னா கா, இய, இயர், அல். இந்த 4ம் வியங்கோள் வினைமுற்று விகுதிகள். இதில் இந்த கா, இய, இயர் அப்படிங்கிற விகுதிகளை நம்ம பயன்படுத்துகிறோம். என்னென்ன உதாரணம் பாருங்கள். வாழ்க, வாழிய, வாழியர். இதில் கா அப்படிங்கிற விகுதியை தான் நாம் அதிகமாக பயன்படுத்துகிறோம். சரி, இப்போ நம்ம ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோள் வினைமுற்றுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏவல் வினைமுற்று முன்னிலையில் வரும். வியங்கோள் வினைமுற்று இருதிணை, ஐம்பால், மூவிடங்களுக்கும் பொதுவாய் வரும். ஏவல் வினைமுற்றில் ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. வியங்கோள் வினைமுற்றில் வேறுபாடு இல்லை. ஏவல் வினைமுற்று கட்டளை பொருளை மட்டுமே உணர்த்தும். வியங்கோள் வினைமுற்று வாழ்த்துதல், வைதல், விரித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களை உணர்த்தும். ஏவல் வினைமுற்று விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். ஆனால் வியங்கோள் வினைமுற்று விகுதி பெற்றே வரும். எதெல்லாம் வியங்கோள் வினைமுற்று விகுதிகள்னு நம்ம பார்த்தோம். கா, இய, இயர், அல். அடுத்தது தெரிந்து கொள்வோம். விதித்தல் பொருளில் வரக்கூடிய வியங்கோள் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது. அடுத்தது இயர், அல் ஆகிய 2 விகுதிகள் தற்கால வழக்கில் இல்லை, செய்யுள் வழக்கில் மட்டுமே உள்ளன. இயர், அல் அப்படிங்கிற விகுதி தற்கால வழக்கில் இல்லை, செய்யுள் வழக்கில் மட்டுமே உள்ளன. சரி, அடுத்தது நாம் இப்போ புத்தக பயிற்சிகளை பார்க்கலாம். முதல் கேள்வி, மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இந்த தொடரில் வரக்கூடிய வினைமுற்று எது அப்படின்னு கேட்குறாங்க. மாடு வினைமுற்று சொல்லா? இல்லை. வயலில், வயலில் என்ன பண்ணுச்சு? தெரியல, அப்போ அது வினைமுற்று இல்லை. புல்லை, புல்லை என்ன செய்தது? தெரியவில்லை, அப்போ அதுவும் வினைமுற்று இல்லை. அடுத்து பாருங்க, மேய்ந்தது. மேய்ந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? மேயக்கூடிய செயலை செய்தது அப்படின்னு அந்த வார்த்தை முற்று பெற்றிருக்குது. அப்போ இதுதான் வினைமுற்று. அப்போ சரியான விடை மேய்ந்தது. அடுத்தது இரண்டாவது கேள்வி, பின்வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று எது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இறந்த கால வினையை குறிக்கக்கூடிய எழுத்துகள் எதெல்லாம் இருக்குது? இத்து, இட்டு, இரு, இன்னு. இது எல்லாமே இறந்த காலத்தை குறிக்கக்கூடியது. நிகழ்காலத்தை குறிக்கக்கூடியது கிரு, கின்று, ஆனின்று. சரி, எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது இப்பு, இவ்வு. இது எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய இடைச்சொற்கள். இப்போ முதல் கேள்வி, முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? படித்தான், படித்தான், இத்து வந்திருக்குது. அப்போ இது எந்த காலத்தை குறிக்குது? இறந்த காலம். அப்போ சரியான விடை படித்தான் என்பது. சரி, இரண்டாவது என்ன காலத்தை குறிக்குதுன்னு பாருங்க. படிக்கிறான், கிரு, கிரு வந்துச்சுன்னா அது என்ன காலம்? நிகழ்காலம். உண்பான், அப்போ இப்பு வந்தால் அது எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது. ஓடாது அப்படிங்கிறது எதிர்மறையாக வந்துள்ளது. சரி, மூன்றாவது கேள்வி, பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் அப்படின்னு கேட்குறாங்க. ஏவல் வினைமுற்று அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்தோம்? நமக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு செயலை செய்ய சொல்லி ஏவக்கூடிய சொல் தான் ஏவல் சொல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ அந்த மாதிரி இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். செல்க, ஓடு, வாழ்க, வாழிய. இது எல்லாமே இதில் ஓடு அப்படிங்கிறத நீ ஓடு அப்படின்னு ஏவரமா? அப்போ அதுதான் சரியான விடை. மற்றதெல்லாம் எதை குறிக்கக்கூடியது? வியங்கோள் வினைமுற்றை குறிக்கக்கூடிய சொற்கள். எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, மீண்டும் ஒரு பாடத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.